ஓகேவா? darkly stained, densely packed. Densely packed. This heterochromatin translucently inactive. Translucently inactive. ரொம்ப இந்த ஹெட்ரோக்ரோமேட்டிக் எல்லாமே டார்க்கா ஸ்டெயினை வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கா நல்லா டார்க்கா ஸ்டெயின் ஆயிருக்கும். ரொம்ப அடர்த்தியா பேக் ஆயிருக்கும். ரொம்ப அடர்த்தியா பேக் ஆயிருக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவா இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகாது. இது இன்ஆக்டிவா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் யூக்ரோமேட்டிக். யூக்னாவே நமக்கு தெரியும் ட்ரூ. அப்ப யூக்ரோமேட்டிக் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா lightly stained. அப்போ இது டார்க்கா இருக்குது. யூக்ரோமேட்டிக் வந்து லைட்டா தான் ஸ்டெயின் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லூஸ்லி பேக்டு. இது அங்க வந்து டென்ஸ்லி பேக்டா இருக்கும். இது லூஸ்லி பேக் ஆயிருக்கும். another one is வந்து பாத்தீங்கன்னா transcriptionally active. இது ஆக்டிவா இருக்கும். transcriptionally active. So this is the packaging of DNA links. ஒரு ஓவரால் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சற பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா packaging of DNA links means ஒரு DNA எப்படி வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் ஆயிருக்கு. ஒரு வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 252 மீட்டர் கொண்ட ஒரு லாங் பாலிமர் such as a long polymer how to package in a cell அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் என்டையர் கான்செப்ட். சோ அதல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் நியூக்ளியோசோம். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த நியூக்ளியோசோம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் இந்த ரவுண்ட்ல இருக்கக்கூடியது ஹிஸ்டோன் புரோட்டீன். இந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 2 காப்பீஸ் ஆஃப் H2A, H2B, H3 and H4 வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த புரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டோன் ஆக்டாமர்னு பேர் வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா H1 புரோட்டீன்ஸ் H1 புரோட்டீன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a linker protein. சார் இந்த லிங்கர் புரோட்டீனா என்ன சார் அப்படினா another one வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோசோம் லிங்க் பண்ணக்கூடியதா இருக்கும். another one நியூக்ளியோசோம் அப்படி லிங்க் பண்ணிட்டே போகக்கூடியது. அதனால தான் இட் இஸ் a linker protein அப்படினு பேரு. சோ நெகட்டிவ்லி சார்ஜ் DNA wrapped around வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். அதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோசோம் சொல்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுங்க. Thank you.